இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ராமசுந்தரமும் இணைந்திருக்கிறார். 6 மணி இதற்குள்ளாக முழுமையாக வாக்குப்பதிவு நிறைவடைந்த வாக்குச்சாவடிகளில் எந்திரங்கள் பிரிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு இந்த எந்திரங்கள் பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றன. 45 நாட்கள் இந்த எந்திரங்கள் தூங்கப் போகின்றன. முடிவுகளை தெரிந்து கொள்ள 45 நாட்கள் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் காத்திருக்க வேண்டும். செய்தியாளர் ராமசுந்தரம் கூடுதல் விவரத்தோடு. ராமசுந்தரம், இந்த வாக்குப்பெட்டி எந்திரங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பணிகள் அப்படின்றது எந்த அளவு இருக்கிறது? ஏன்னா கிட்டத்தட்ட 45 நாள் இருக்கணும். ஒரு நாடாளுமன்ற தொகுதி, குறிப்பாக நெல்லை போன்ற தொகுதிகளுக்கெல்லாம் எத்தனை ஸ்ட்ராங் ரூம்ஸ் இருக்குது? விவரங்கள் என்ன? அதாவது நெல்லையில் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1810 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு சரியாக தொடங்கி தற்போது 6 மணிக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. வாக்காளர்கள் 5:55க்கு முன்னால், அதாவது 6 மணிக்கு முன்னால் வந்த வாக்காளர்களுக்கு மட்டும் டோக்கன் விநியோகப்பட்டு ஒரு சில பூத்துகளில் அந்த வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியாக கட்டுப்பாட்டு அறைகள் ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, நெல்லை பாளையங்கோட்டை பகுதி, புதிய பேருந்து நிலையம் பகுதி அமைந்திருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரியில் அந்த ஸ்ட்ராங் ரூம் அமைத்திருக்கிறார்கள். 6 சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியாக அந்த ஸ்ட்ராங் ரூம் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமுக்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் கொண்டு கண்காணிக்கக்கூடிய பணியை மேற்கொள்வதற்கு அங்கே பிரத்யேக கட்டுப்பாட்டு அறைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரத்யேக கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் தொடர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட், சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட் நியமிக்கப்பட்டு அந்த கண்காணிப்பு பணிக்கு 3 ஷிப்டுகளாக அவர் கண்காணிப்பு பணியில் இருப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூம்லையும் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி கேமராக்களை அவர் நேரடியாக பார்ப்பதற்கு தனியாக ஒரு கட்டுப்பாட்டு அறையும், தனியாக ஒரு எல்இடி திரை, பெரிய எல்இடி திரை கொண்ட அந்த ஒரு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அங்கே ஸ்ட்ராங் ரூமில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் காணக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 6 சட்டமன்ற தொகுதியும் நெல்லை பொறியியல் கல்லூரியில் வைத்து தான் பாதுகாப்பு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையம் அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பை நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் தரப்பில் மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வாக்குப்பதிவு நிறைவு பெற்று அந்த இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுக்கு கணக்கிடப்பட்டு பூத் ஏஜென்ட்கள் முன்னிலையில் சீல் வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கிருந்து ஒவ்வொரு 10 வாக்குச்சாவடிகளுக்கும் அமைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாகனங்கள் மூலம் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரிக்கு அந்த வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதை கொண்டு செல்வதற்கான அந்த பாதுகாப்பு படை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகளும் அதை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, ரைட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.